ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவளோட அங்கிள் ஜின் வந்துட்டு இல்லீகலாக ஒரு வெப்சைட்டை நடத்திட்டு வந்திருக்காரு. அதில் வந்துட்டு வெப்பன்ஸ்லாம் சேல் பண்ணியிருக்காரு குறிப்பிட்ட சில ஆளுங்களுக்கு மட்டும். இதை பார்த்து இவ ஷாக்கிங்கில் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து மெசேஜ் வேறு வருது, உன்னோட அங்கிள் இறந்து போயிட்டாருன்னா நீயும் கண்டிப்பாக இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வீட்டுக்கு வெளியே ஒரு லேடி வந்து நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ இருந்து ஒரு ட்ரோன் வேற பறந்துட்டு வருது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க, அப்படின்னு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் 7 வயசுல இருக்கும்போது அவளோட பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஜின்னோட அம்மா. ஆனா நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு தன்னோட அம்மா இறந்து போனதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ அதை பத்தி அவரோட அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காரு, டே இந்த மாதிரி அம்மா இறந்து போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி இருக்கு, நம்ம ஏன் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, டே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா, அம்மாவை யாரா போய் கொலை பண்ண போறாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்கள நிம்மதியா அடக்கம் பண்றதுக்காகவாவது விடு, எதுக்கு தேவையில்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அது இதுன்னு பண்ணிட்டு அவங்களோட உடம்பு நம்ம அறுக்கணும், தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு பாட்டை வந்து நம்ம ஜியான் தள்ளி விட்டுருவா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜியான் வந்து கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வந்துட்டு ஜியானா ஜின் கூட அனுப்பி வச்சிடறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இவளை பார்த்துக்க முடியுமா வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா இவளுக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது, நானும் உங்களோட அண்ணனும் பண்ண வேண்டிய முறை எல்லாமே பண்ணிட்டு நைட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டுட்டு நம்ம ஜின்னும் பாத்தீங்கன்னா ஜியானை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க போன கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வேற யாரும் கிடையாது, இப்போ பிரசன்ட்ல நம்ம ஜியானை ஸ்னைப்பரை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான்ல அவனே தான் இவன். இவனோட பேரை கூட நான் லீன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஆள் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான், முடியெல்லாம் ஷார்ட்டா விட்டிருக்கான். பட் இவன் யாரு அப்படின்ற விஷயம் நம்ம ஜியானோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. சார் நீங்க யாரு, உங்களுக்கு என்னோட அம்மாவை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களோட அம்மாவை எனக்கு தெரியாது, ஆனா ஜின்னை தெரியும், நானும் அவனும் கொஞ்ச நாளா ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சார் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஜின் வந்து ரொம்பவே டென்ஷனாக டிவியை பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஜியானும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து டிவியை பார்க்குறா. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 ஹைனா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன், இதுங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஃபைட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லைன் வந்து தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அதுங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பயங்கொடுத்திட்டே இருக்கு. இருந்தாலும் அது உயிர் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஹைனாஸ் அதை விடாம கடிச்சிக்கிட்டே இருக்கு. இதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது இதை வச்சு நம்ம ஜின் வந்து ஜியானுக்கு ஒரு லெசனை சொல்றாரு. இங்க பாரு, அந்த லைன் வந்துட்டு எப்படியும் சாகும் அப்படின்றது அதுக்கே தெரியும், பட் இருந்தாலும் தன்னோட உயிர் போறதுக்கு முன்னாடி அது அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடுது பாத்தியா, அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும், எந்த விஷயத்தையுமே அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மோட்டிவ் பண்ற மாதிரிலாம் பேசும்போது அவளும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து இவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, ஒரு பட்டன் மொபைலுக்கு. இந்த மொபைலை நம்ம பிரசன்ட்ல கூட பார்த்துருப்போம், அவன் இறந்து போன பாத்ரூம்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யார் கால் பண்ணாங்கன்னு தெரியல, பதற்றத்தோட அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது இவனும், அப்படியா, ஆனா இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, எனக்கு எப்படியோ கிடைச்சிச்சு, அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் உன்னோட அம்மா ஃபியூனரல் நடக்கிற அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் வேக வேகமாக கிளம்புறான். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஜியான் கிட்ட, இங்க பாரு ஜியான், நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க, ஒரு சின்ன வேலை எனக்கு இருக்குது, அதனால உன்னோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக நான் ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், ஆனா அது வரைக்கும் யார் வந்து கதவை தட்டினாலும் நீ ஓப்பன் பண்ணவே கூடாது, என்னோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வருவாரு, அவர் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் வேர்டு வச்சுக்கலாம், டேபிள் டென்னிஸ், ஓகேவா, இந்த வேர்டு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் தான் என்னோட ஃப்ரெண்டு, நீ அவரை உள்ள விடலாம், ஓகேவா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமா கிளம்புறான். ஸோ யார் கால் பண்ணா, எதுக்காக இப்போ அவசரமா அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போறான் அப்படின்றது எதுவுமே நமக்கு இந்த இடத்துல தெரியல. ஸோ நம்ம ஜின் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தங்க இந்த ரூமை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அவனோட முதுகுல ஒரு கத்தி வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவன் ஆளை பார்த்தாலே நல்லா தெரியுது, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு கொலைகாரனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவன் யாருக்குமே தெரியாம ரகசியமா இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போலான்னு பார்க்கும்போது உள்ள இருந்த நம்ம ஜியானுக்கும் இந்த சத்தம் எல்லாம் கேக்குது. ஹலோ சார், நீங்க யாரு, என் அங்கிளோட ஃப்ரெண்டா, அப்படின்னா அந்த ரகசியமான வேர்டை சொல்லுங்க, அப்பதான் நான் டோர் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அப்படியே அந்த லாக்கை ஓப்பன் பண்றதுல மட்டும் மும்முரமா இருக்கான். அப்புறம் கடைசியா பார்த்தா அவன் ஓப்பன் பண்ணிட்டான். அப்படியே உள்ள போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு யாரோ ஒருத்தங்க அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே பயங்கரமா அடிக்கிற சத்தம்லாம் கேக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா இப்போ உள்ள வந்தவன் ஆளை காணும், அதுக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தன் உள்ள வரான். இவன் தான் அவனை பிடிச்சி அடிச்சிருக்கான் போல. ஸோ அவன் உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இவ பயந்து கீழே விழுந்துடுறா. உடனே இவனும் அப்படியே போன்ல டெக்ஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே காட்டுறான். இங்க பாரு, நீ பயப்படாத, உன் அங்கிளோட ஃப்ரெண்டு நான் தான், அந்த சீக்ரெட்டான வேர்டு வந்து டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையும் மொபைல்லேயே டைப் பண்ணி காட்டுறான். ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஒரு ஊமையா இருப்பான் போல, அதனால தான் அவனால எதுவுமே பேச முடியல. அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜியானும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட முடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படி இவன் முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ரூமுக்கு மறுபடியும் வேற யாரோ ஒருத்தங்க வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவனும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜியானை பக்கத்து ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்துறான். அப்படி அவன் சாத்தும் போது அவனோட கையில பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் பண்றதுக்காக ஒரு இரும்பு மாட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இரும்பை இவ பாக்குறா. அதில் லவ் அப்படின்னு சொல்லி கூட எழுதிருக்கு. அதை இவ பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வெளியே பயங்கரமா சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. கண்ணெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற நம்ம ஜியானுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவ பாட்டுக்கு கதவை ஓப்பன் பண்ணி
பண்ணி பார்க்கும்போது இப்போ வாய் பேச முடியாத ஒருத்தன் வந்து நம்ம ஜியோனை காப்பாத்திருப்பான்ல அவனோட கைய அப்படியே நம்ம லீ வந்து வெட்டிட்டு இருக்கான். என்னடா இது, இந்த லீ எதுக்காகடா இங்க வந்தான், அப்புறம் ஏன் அவனோட கையை வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த மாதிரி அந்த வாய் பேச முடியாதவனோட கைய அந்த லீ வெட்டுறத நம்ம ஜியோன் வேற லைவா பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டா. அப்புறம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியில இருக்க ஒரு கம்பியில தொங்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம லீயும் அவன் கூட வந்த ஒரு ஆளும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ கண்டிப்பா ஜின்னோட மருமகளா தான் இருப்ப, ஏன்னா அவன மாதிரியே நீயும் பயங்கர புத்திசாலியா தான் இருக்க, உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போற. சரிம்மா, இப்ப பார்த்து அங்கிளோட கையை மட்டும் பிடிச்சிக்கோ, பாருமா கீழே விழுந்தினா செம்ம அடிபடும், ஹைட் வேற ரொம்ப அதிகமா இருக்குது, அதுக்கு பதிலா அங்கிளோட கையை பிடிச்சி மேல வந்து வலிக்காம செத்துருவியான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஜியான் இவனோட கையில மட்டும் மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விழுந்துட்டா. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த இடத்துல ஒரு சோஃபா இருந்திருக்கும், அதனால அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் முடியாத நிலைமையில அவ பாட்டுக்கு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு வேன் வேற வந்து அவளை இடிச்சிருது. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஜியோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவளை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அவன் கூட வந்தவனும் இந்த பிளானை கைவிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எதுக்காக இப்போ நம்ம ஜியோனை கொல்றதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே புரியல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியோன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எப்படியோ கரெக்டான நேரத்தில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி காப்பாத்திட்டாங்க. ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா அவ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து மறுபடியும் யாரோ ஒருத்தங்க அவ இருக்க அந்த இடத்துக்கு வர மாதிரி சத்தம் கேட்குது. பட் இது வந்துட்டு அவளோட கற்பனை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ அங்கிளோட சேர்ந்து அந்த ஹைனா எல்லாமே சேர்ந்து லைன் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பாள்ல, அதுவும் அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனோட கையை வெட்டியிருப்பாங்கல்ல, அதை பற்றிலாம் அதிகமாக இவ யோசிச்சுட்டே இருந்திருப்பா போல. அதனால தான் இப்போ கற்பனையில் என்ன நினைக்கிறான்னா அந்த ஹைனா வந்துட்டு அந்த வாய் பேச முடியாதவனோட கையை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர மாதிரி இவளா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அந்த ஹைனா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்க இதை பார்த்து இவ பயந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ டக்குன்னு ரியலைஸ் பண்ணிடுறா இது எல்லாமே அவளோட இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பயத்தில் அங்கேருந்து ஓடி போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லீ கூட சேர்ந்து இவளை கொல்றதுக்காக வந்திருப்பான்ல அவன் வந்திருக்கான். எதுக்காகனா மறுபடியும் நம்ம ஜியோனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன நம்ம ஜியோன் அங்கிருந்து ஓடி போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல மார்ச்சுரிக்கே போயிட்டா. இருந்தாலும் நமக்கு பின்னாடி அவன் துரத்திக்கிட்டே வரான். அவன் கையில நம்ம மாட்டி இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு டெட் பாடியவே ஓப்பன் பண்ணி அந்த டெட் பாடியோட ஃப்ரீசர்ல இவளும் சேர்ந்து படுத்துக்கிட்டா. அப்படி அவ படுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெட் பாடி அவளோட அம்மான்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அவளோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, எப்படின்னே தெரியல. கடைசியா நம்ம ஜியானோட பேரண்ட்ஸ் அந்த பாட்டியோட ஃபியூனரல் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த லீ தான் லாஸ்டா போன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவன் தான் இவங்களை கொலை பண்ணிட்டான் போல. ஸோ இந்த இடத்துல இறந்து போய் கிடக்கிறது தன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவ அப்படியே அழுகலாம் ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற அவளோட அம்மாவை. அதுக்கப்புறம் இவளை ஃபாலோ பண்ணி வந்தவனும் அந்த ஃப்ரீசர் அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது யாரோ ஒருத்தன் அப்படியே உள்ள வரான். இவனும் அப்படியே பயந்துட்டு கண்ணை பின்னாடி எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அது அவனோட ஆள் தான். டேய் நீ தானா, ஏன்டா அவனை வெளியே தான் நீங்க சொன்னா ஏன் உள்ள வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே பேசாம இருப்பான். அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி வந்து இவங்க 2 பேரையும் பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துலயும் வெறித்தனமான சில சண்டைலாம் நடக்குது. அந்த ஃப்ரீசருக்குள்ள இருந்துட்டு நம்ம ஜியோனும் பாத்தீங்கன்னா பயத்தோடய அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் அவன் மயக்கமே போட்டுட்டா. அப்புறம் சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீசரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அது நம்ம ஜின் தான். எப்படியோ கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஜியோனை வந்து காப்பாத்திட்டான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஜியோன் வந்து அவ அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு மனசே கேட்கல. ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜியோனை தூக்கி அப்படியே தோல்ல போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசரையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அங்கிருந்து அப்படியே நம்ம ஜியோனை கூட்டிட்டு போகும்போது அவ அப்படியே கண்முழிக்க ட்ரை பண்றா. அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கிறவங்க எல்லாம் பார்க்க ட்ரை பண்ணும்போது அவன் கண்ணை மூடிட்டு அங்கிருந்து கூட்டு போயிடுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு புது வீட்டு பாக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கதான் அவங்க ஸ்டே பண்ணவும் போறாங்க. அந்த வீட்டு தான் நம்ம பிரசன்ட்ல பார்த்திருப்போம். ஸோ அப்படியே கார்ல இருந்து இறங்கி இவங்க அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா தெரியாம கீழே விழுந்துருவா. அப்படியே கால் தவறி அதை பார்த்துட்டு நம்ம ஜின் வந்து தூக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க பாரு, நான் உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு உன்னை எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியாது, அதனால இதுக்கப்புறம் நீ தான் உன்னை பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். நம்ம ஜியோனும் வேற என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஜியோனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சாகிறத அவளோட கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கா. அதனால அவளுக்கு ஃபீவரே வந்துருச்சு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரான். வந்துட்டு அவனோட கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஜின் தான் காரணமா இருப்பான் போல. அதாவது நம்ம ஜியானோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜியானையும் கொல்ல ட்ரை பண்றாங்களே நிறைய பேர், இதுக்கும் இவன் தான் காரணமா இருப்பான் போல. அதனால தான் ஒரு மாதிரி கில்ட்டான ஃபீல்ல இந்த மாதிரி அவனுக்கே அவன் அரைஞ்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஜியானை வந்து ஜின் ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஜியானோட கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம ஜின்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவ அதிகமா வாயே பேச மாட்றா, எப்பயுமே ரொம்ப சைலண்டா இருக்கா, அவளால பேச முடியுமா அப்படின்றதே இங்க இருக்க ஒரு சில பசங்களுக்கு தெரியாது, மற்ற பசங்கள மாதிரிலாம் இல்ல, அவ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஜியானை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா கேன்டீன்ல இருப்பா. அந்த நேரம் பார்த்து ஒரு சில பசங்க அவளோட காலை தடுக்கி விட்டு அவளை கீழே விழ வைக்கிறாங்க. அவ கீழே விழுந்த உடனே கோவத்தோட ஏதாவது கத்துவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, கோவத்தோட பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் கரெக்டா
இப்போ நம்ம பிரசன்ட்ல மின் அப்படின்ற ஒரு பையனை பார்த்துருப்போம்ல, நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பான். அந்த பையன் வந்துட்டு நம்ம ஜியானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கை கொடுப்பான். உனக்கு எதுவும் ஆகல, என் கையை பிடிச்சு மேலே வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியான் வந்துட்டு அவனோட ஹெல்ப்பும் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடியுது. எல்லா பசங்களையுமே கூட்டிட்டு போறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஜியானை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே கிடையாது. ஜின் வந்தா மட்டும்தான். பட் அவனும் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம ஜியானே தனியாக அந்த மலையில நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்படியே அவ வீடு வரைக்கும் நடந்து போயிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஜின்னும் அப்படியே வண்டியில வராரு. வண்டியில ஏறு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல கிடையாது. ஆனால் அவளுக்கு பக்கத்தில் வந்துட்டு வண்டி அப்படியே நிறுத்துறாரு. ஆனால் நம்ம ஜியானுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம். ஏன் கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட அந்த வண்டியில ஏறாமையே நடந்து போயிட்டு இருப்பாளா. நம்ம ஜின்னுக்கும் பார்த்துட்டு என்ன ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வண்டியில ஏத்தாமே அங்கிருந்து போயிடுறாரு. பாவம் இவனும் அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு என் மேல இவனுக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலையில் நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ஜின் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவளுக்கும் பசிக்குது போல சாப்பாடுக்காக நம்ம ஜின்னுக்கு பக்கத்துல போய் உட்கார்றா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா இவளை சுத்தமா கண்டுக்கல. இவ பக்கத்துல வந்த உடனே அவனும் எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானும் எனக்கு எவனும் சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டான் போல, நானே தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இவளே தான் சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா மிட் நைட்ல நம்ம ஜின் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பயும் அவருக்கு பக்கத்துல நம்ம ஜின் உட்கார வரும்போது அவர் உடனே அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்கள் போது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சரியா பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒன்று தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஃப்ரிட்ஜில் ஒரு பேப்பர்ல லைட்டா எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம ஜியான் வந்துட்டு எனக்கு இந்த விஷயத்துக்கு பணம் வேணும், அந்த விஷயத்துக்கு பணம் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சின்ன பேப்பர்ல எழுதி எழுதி ஒட்டி வைப்பா. நம்ம ஜின்னும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு வந்து காசை ஒட்டி வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரியே தான் சில நாட்கள் போயிட்டு இருக்கோம். நம்ம ஜின் இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஜியான் வந்துட்டு சொந்தமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானை வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பேஸ்மெண்ட்ல 2-3 பசங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ எப்பயுமே பேசவே மாட்டேங்கிறா. இதில் லாக் பண்ணும்போதாவது அவ பேசுறாளான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. பட் அவ அப்பயும் பேசல. இதை பார்த்துட்டு அவங்களும் கோவத்தோட அவளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிற வரைக்கும் இவளும் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்குள்ளேயே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளுக்கு அந்த இல்யூஷன் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஹைனா அந்த கையை கொண்டுட்டு வரது எல்லாமே அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்படியே பயத்தோடய போயிட்டு அங்க இருக்க கதவை தட்டிட்டு இருக்கா. ஆனா யாருமே அவளை காப்பாற்ற வர மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜின்னோட பேர் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏ ஜின் எங்க இருக்க, என்னை வந்து காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. உடனே நம்ம ஜியானும் ஓடி போயிட்டு ஜின்னை கட்டி பிடிக்கிறா. எங்க போய் தொலைஞ்சிங்க, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னும் பார்த்துட்டு சரி ஓகே ஓகே அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜின் சமைச்சிட்டு இருக்கிறத பாக்குறா. எப்படியும் இவன் நமக்கு எதுவுமே தரமாட்டான், நம்மள தான் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஏய் இங்க பக்கமா வந்து உட்காரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவ்வளவு சந்தோஷத்தோட அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் வந்து அடிக்கடி இந்த கதைக்கு நடுவில் வந்து போகும். அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெசென்ட்ல பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு ஒரு லேடி வந்திருப்பா. ஸோ அவ யாரு என்னன்னு தெரியாம நம்ம அவளை வீட்டுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியானும் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாள். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த லேடி சொல்றா, இந்த மாதிரி உன்னோட அங்கிளை வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து அவருக்கு சைனீஸ் மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்துட்டு போவேன், எனக்கு நல்லா தெரியும், நீ டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனால் நம்ம ஜியானுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறதுல மனசே கிடையாது. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வேற மெசேஜில் சொல்லியிருப்பான், உன்னோட அங்கிள் இறந்து போயிட்டாருன்னா கண்டிப்பாக நீயும் இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்றானா, இல்லை என்னால் உங்களை உள்ள விட முடியாது, என்னோட அங்கிள் வந்ததுக்கு அப்புறமே நீங்க வாங்க இப்போ கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே அடியாக துரத்தி விட்டுறா. அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட அங்கிருந்து போயிடுறா. அந்த நேரம்னு பார்த்து இவ அங்கிள் ஜின்னோட அந்த பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், இப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க யார் கையிலையும் நீ செத்துறாத, ஏன்னா நீ என்னோட கையில தான் சாகணும், அதனால நானே அந்த இடத்துக்கு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, யாரா அவன் என்ன கொல்றன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மின்னன்றவன் நம்ம ஜின் இல்லீகலா ரன் பண்ணிட்டு இருந்த அந்த வெப்சைட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான்ல, அவன் இப்போ அதில் இருக்க சில விஷயங்கள்ல நம்ம ஜியான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே வாங்க முடியாது. ஒரு 4 வகையான கலர் கோட்ஸ் இருக்கு. அந்த கோட்ஸ் எல்லாம் யார் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் நம்ம ஜின் கூட சேர்ந்து இந்த வெப்பன் பிசினஸ்ல இருக்க முடியும். அதே சமயம் அந்த 4 வகையான கோட்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கோட் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கன்ஸ் எல்லாத்தையுமே வாங்க முடியும் இந்த வெப்சைட்ல சேல் பண்றது. எதுக்காகனா அந்த ரெட் கோட் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஷின் இருக்கும், யாராவது ஒருத்தங்களை கொல்லணும், அவன் வந்து ஒரு கெட்டவனா கூட இருக்கலாம். ஸோ அவங்க மட்டும் தான் இந்த வெப்பன்ஸை வந்துட்டு வாங்க முடியும். அதுக்கப்புறம் செகண்டா இன்னொரு கோட் இருக்கு. அவங்களோட கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊதா கலர். ஆக்சுவலா இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பை மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்றவங்க உண்மையாவே அந்த ரெட் கோட் இருக்கக்கூடிய ஆளுங்க தானா, அது மட்டும் இல்லாம அவங்க யாரை கொலை பண்றாங்க, இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கும்போது வெளியாட்கள் மூலமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஸ்பை ஆளுங்க தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த ஊதா கலர் கோட் இருக்குல்ல, அந்த ஆளுங்க
ஆளுங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில மைக்கு, கேமரா இந்த மாதிரி ஒரு ஸ்பைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களும் இந்த வெப்சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் 3வதா ஒரு கோட் இருக்கு. அவங்களோட கலர் வந்து எல்லோ. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரெட் கோட் இருக்கக்கூடிய டீம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணுவாங்க. அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பிசினஸாவே இருந்தாலும் கூட அந்த கெட்டவங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ரெட் கோட் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும் நம்ம ஜின் வந்து கண்ணை சப்ளை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க யாரோ ஒருத்தங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கெட்டவங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த இடத்துல சண்டை போடும்போது ஏற்பட்ட சேதாரம், அதுக்கப்புறம் அவங்களோட டெட் பாடி, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற வேலை இந்த எல்லோ கலர் கோட் இருக்கக்கூடிய டீம் தான். இவங்க தான் வந்துட்டு அந்த இடத்த ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களும் இந்த வெப்சைட்லயே இருக்கும். 4வதா ஒரு கோட் இருக்கு. அந்த கோடோட கலர் வந்துட்டு கிரீன். பட் பர்டிகுலரா இந்த கிரீன் கோடுக்கு வந்துட்டு எந்தவித வேல்யூயும் கிடையாது. பட் அந்த கிரீன் கோட் யாருக்கு இருக்கோ அவங்க வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சன். சப்போஸ் வெளியாட்கள் மூலமா அந்த கிரீன் கோட் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் 3 கலர் இருக்காங்கல்ல, அந்த ரெட் கோட், எல்லோ கோட், அப்புறம் ஊதா கோட், இந்த 3 டீம் ஆட்களும் சேர்ந்து அவங்களோட உயிரை பணைய வச்சு அந்த கிரீன் கோட் இருக்கக்கூடிய ஆளை காப்பாற்றணும். ஸோ மறுபடியும் எல்லாத்தையுமே ஒரு டைம் சொல்றேன், ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கோட் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்துட்டு இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய கன்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா கெட்டவங்களை கொல்றதுக்கு. இந்த மாதிரி ரெட் கோட் அவங்களோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏற்பட்ட சேதாரம், அதுக்கப்புறம் டெட் பாடி எல்லாமே டிஸ்போஸ் பண்றது, அந்த வேலையை எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ கோடோட வேலை. ஸோ இந்த வேலை எல்லாமே கரெக்டாக நடக்குதா, இல்லை இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதா வெளியாட்கள் மூலமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பை வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஊதா கலர் கோடு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரீன் கலர் கோடுக்கு எந்த வித வேலையும் கிடையாது. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3 கோடும் அவங்களோட உயிரை பணைய வச்சு அந்த கிரீன் கோடு இருக்கக்கூடிய ஆளை காப்பாற்றணும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட ரூல்ஸ். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இவங்க 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ பறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவங்க 2 பேரும் வெளியே எட்டி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல விண்டோக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு. அதான் லாஸ்டா இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்தோம்ல, அதே ட்ரோன் தான் இது. அது அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க விண்டோ எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அதோட கன்னும் இணைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த விண்டோ வந்துட்டு புல்லட் ப்ரூஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புல்லட் கூட இந்த பக்கம் வரல, அந்த கண்ணாடியும் உடையல. அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த கண்ணாடியை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ பாம்பை ஃபிக்ஸ் பண்றாங்க. அது வெடிச்ச உடனே இவங்க 2 பேரும் பறந்து போயிடுறாங்க. அந்த கண்ணாடியும் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க 2 பேருமே பக்கத்து ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மின் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு இரும்பு டோருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த ட்ரோனும் எவ்வளவு நேரமா ஷூட் பண்ணிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு தோட்டா கூட அந்த இரும்பை தொலைக்கவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை பார்த்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கவன் ஒரு பாம்பை ஃபிக்ஸ் பண்றான். அவ்வளவுதான், அந்த பாம்பு வெடிச்சு அப்படியே அந்த டோர் பறக்குது. இவனோட கதை முடிஞ்சிருச்சு, இவன் காலி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. கையில ஒரு ஒண்டிகோலை வச்சு அட்டாக் பண்றா. அந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா உடனே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஒரு சேரை எடுத்து அப்படியே அந்த ட்ரோன் மேல போட்டு அதை முடிச்சு கட்டிடுறா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.